ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பச்சை பயிறு பல்லாவ் பார்க்கலாமா எப்படி செய்கிறதுன்னு. அதுக்கு தேவையான பொருட்கள் பச்சை பயிறு கழுவி வச்சுருக்கேன், ஊற வச்சு. அரிசி கழுவி வச்சுருக்கேன். அதுக்கு வெங்காயம், தக்காளி, கிழங்கு. தேவையான பொருட்கள் மஞ்சள் தூள், சாம்பார் தூள், சில்லி பவுடர், தனியா பவுடர். தாளிப்புக்கு பட்டை, லவங்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, பூண்டு, சில்லி, ஜீரா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு மூங் பலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் காய்ஞ்சிருந்தோ தாளிப்புக்கு பட்டை, லவங்கு போட்டு தாளிச்சிடுங்க. அதில் கருவேப்பிலை, பச்சை மிளகா, பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், அது போட்டு தாளிச்சிடுங்க. கொஞ்சம் ஜீரா பவுடர் போடுங்க. வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. அது ஃப்ரை ஆகிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுருங்க. மசாலா எல்லாமே போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்ச கிழங்கு, இப்போ இதுக்கு தேவையான அளவு டேஸ்ட்டு உப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுங்க. இது ஊற வச்சு எடுத்தால் பச்சை பயிறு போட்டுக்கலாம். இதுலேயே அறுத்து வச்ச தக்காளியோ போட்டுக்கோங்க. இப்போ கழுவி வச்சிருக்க அரிசி இதில் போட்டுடலாம். இது 1 கிளாஸ் அரிசி, அரை கிளாஸ் பச்சை பயிறு. ஸோ இதுக்கு நான் 3 கிளாஸ் தண்ணி வைக்க போகிறேன். கிளாஸ் தண்ணி விடுறேன். 3 கிளாஸ் தண்ணி விட்டுட்ட பிறகு நீங்கள் இது சால்ட் செக் பண்ணி போட்டுக்கோங்க, கம்மியாக ஜாஸ்தியாக இருக்கான்னுட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது கொதி வந்துருச்சுங்க. இது ஃப்ளேவருக்கு கொஞ்சம் புதினா இலை போட்டுட்டு லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் போட்டு 2 விசில்ஸ் விட்டுருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்களா பலாவ் எப்படி வந்திருக்குன்னு. பலாவ் நல்லா உதிரியாக வந்திருக்கு. இப்போ என்ன, அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பலாவு. இப்போ பலாவை சர்வ் பண்ண வேண்டியது தான். சைட் டிஷ்ஷாக அப்பளமும் வெங்காயம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.